Hi, hello, welcome to Surya Academy. இந்த வீடியோல நம்ம ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து ரிலீஸ் பண்ண ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இது ரெக்யூர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரீசன்ட்டா வந்து ரயில்வே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. NTPC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. NTPCனா வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கீழே போஸ்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரெக்யூர்மெண்ட் இருக்கு. இப்போ இதில் வந்து சவுத் ஜோனுக்கு மட்டும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து NTPC கேட்டகரியில் ஓப்பனிங் டேட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1st 3rd 2019 ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட க்ளோசிங் டேட் அதாவது க்ளோசிங் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போனா 31 3rd 2019 அதாவது மார்ச்சோட லாஸ்ட் டேட். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மறக்காம குயிக்காக பண்ணுங்க. அடுத்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அதாவது நெட் பேங்கிங் எந்த பேங்க்ல வேணாலும் இல்லைன்னா SBI மூலியமாவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாவோ நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5th ஏப்ரலோட உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SBIஓ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5th ஏப்ரல் 3 o'clock வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இதே நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டோ UPI எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th சேம் டேட்டு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ நீங்கள் இதுக்குள்ள வந்து பேமெண்ட்டும் அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மறக்காம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது CBT ஜூன் டு செப்டம்பருக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ குயிக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் உள்ள வந்து ஃபில் பண்ணுங்க. ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து எல்லாருமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா வந்து TNPSல இருக்காதீங்க. இப்போ வந்து நிறைய வேகன்சி வந்துகிட்டே இருக்கு. ரயில்வே சான்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சதர்ன் சான்சஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னைக்கு மட்டும் தனியாக நிறைய வேக்கன்ட் இருக்கு. என்னென்ன வேக்கன்ட் இருக்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட். ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு கொஞ்சம் போஸ்ட்டும் கிராஜுவேட்டுக்கு தனியா கொஞ்சம் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்னா இந்த கொடுத்துருக்க இது கீழே கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் பாத்தீங்கன்னா மினிமம் +2 பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும். அதாவது மினிமம் 50% இருந்தா போதும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் OBC கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி இதுக்கெல்லாம் வந்து மினிமம் 50% சொல்லியிருக்காங்க. பட் SC STக்கு அதை பத்தி சொல்லல. ஸோ நீங்க மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாவே +2 பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். இதுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. இந்த 4 போஸ்ட் தான் வந்து 4 இல்ல 5 இருக்கு. பட் ஆனா சென்னையில இந்த 4க்கு தான் உங்களுக்கு வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு எழுதிருக்கு பாத்தீங்கன்னா சென்னை. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 323 போஸ்ட்டும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 72 போஸ்ட்டும், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 33 போஸ்ட்டும், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 495 போஸ்ட்டும் மொத்தமாக இருக்கு. இது வந்து சென்னை ஜோன்ல மொத்தமாக வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் அண்டர் கிராஜுவேட்டுக்கு அதாவது மினிமம் +2 இருந்தால் போதும். அவங்களுக்கு மொத்த போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 923 போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ரயில்வேல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில அண்டர் கிராஜுவேட்டுக்கு. ஸோ இப்போ கிராஜுவேட்டுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு, அதுக்கு எவ்வளவு வேக்கன்ட், அதுவும் நம்ம சென்னையில சவுத் ஜோன்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில செகண்ட் டிவைட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஸோ இது வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் பத்தி என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கிராஜுவேட் அதுக்குள்ள என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பத்தி பார்க்கலாம். கிராஜுவேட்னா நீங்க வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். டிகிரிலாம் அது ஈக்குவலண்டா ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து நீங்க வந்து எலிஜிபிள். என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் அதாவது சென்னை ஜோனுக்கு மட்டும் நான் சொல்றேன். சவுத் ஜோன் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் கார்டு, அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இந்த 5 போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேட் வந்து எலிஜிபிளா கொடுத்துருக்காங்க. இந்த 5 போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா எத்தனை வேக்கண்ட் வந்து சென்னை ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குட்ஸ் கார்டுக்கு வந்து 275, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மொத்தம் 601 வேக்கண்ட், சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 359 வேக்கண்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா 251 வேக்கண்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா 285 வேக்கண்ட். டோட்டல் கிராஜுவேட் கீழே 1771 1771 வேக்கண்ட் வந்து மொத்தமா இந்த சவுத் சென்னை ஜோன்ல மட்டும் இருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் அண்டர் கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் வந்து 923, கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா 1771, மொத்தமா சென்னையில மட்டும் 2694 வேக்கண்ட் வந்து
இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் உங்கள் கையில் வந்து 3 months அப்படியே இருக்குது. இது எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் ரெடி பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்லாம் இல்லை. மேக்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் ரீசனிங், இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸ். ஆனால் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். 1/3 நெகட்டிவ் மார்க்னு சொன்னாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ நீங்கள் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சும்மா வெறுமனே டிஎன்சியில் மட்டும் நிறைய பேர் டிஎன்பிசியில் மட்டும் போயிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ஆர்ஆர்பிக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நல்ல சேலரியோட, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டெலாம் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35-40 மேலே உங்களுக்கு சேலரி வரும். இதுலேயும் நல்ல சேலரி இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாம்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சிலபஸ் காட்டுறேன். ஓகேவா? ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.